வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஆனுவல் பிளானர் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஆனுவல் பிளானர் 2024 சரிங்களா, 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து கமிஷனில் வந்துட்டு அப்ரூவ் ஆயிருச்சு சரிங்களா. அது இன்றைக்கி சாயந்தரம் வெப்சைட்டில் இன்றைக்கி சாயந்தரம் இல்லை அதிகபட்சம் நாளைக்கு சாயந்தரம் மேக்ஸிமம் ஃப்ரைடேக்குள்ளே சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சம் ஃப்ரைடேக்குள்ளே வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ எந்தெந்த எக்ஸாம் எப்போங்கிறது நமக்கு ஃப்ரைடே கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி யோசிச்சு வச்ச மாதிரி குரூப் 4 வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூனில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஜூன் இல்லை ஜூலையில் எக்ஸாம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது இன்னொரு விஷயம். ஆனுவல் பிளானரில் வந்து வேக்கன்சி காலம், டென்டேட்டிவ் வேக்கன்சி காலம் வந்து காலியாக இருக்கும். அப்படி காலியாக இருக்கிற பட்சத்தில் வேக்கன்சி ஒரு வேளை இன்னும் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்காக டென்டேட்டிவ் காலம் வந்து காலியாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். ஸோ இதுக்கு மேலேயாவது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது டவுட்டு தான். அட்லீஸ்ட் இந்த ஆனுவல் பிளானரை பார்த்தாவது படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.